ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து தனது முற்பிணை கோரிக்கையை முன்வைத்தார். இந்த மனுவை ஆராய்ந்ததன் பின்னர் எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றில் விளக்கமளிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதன்போது அழைப்பாணை விடுக்கப்பட்டது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிணையில் விடுவித்தது. கொழும்பு ஹெவலோக் பகுதியிலுள்ள வீடு ஒன்றில் வசித்து வந்த பெண் ஒருவரிடமிருந்து தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டிருந்தார். இன்று அவரது பிணை கோரிக்கையை ஆராய்ந்த நீதிமன்றம் 2,50,000 ரொக்கம் மற்றும் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டது. மேல் மாகாண நிர்வாக ஆணையாளருக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுக்காது மேல் முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் மாவத்தங்கம மற்றும் சீதாவக்க நகர சபை சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது. சீதாவக்க பிரதேச சபையின் தலைவர் மற்றும் உப தலைவர் தெரிவின் போது ரகசிய வாக்கெடுப்பை தடுத்து இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு இம்மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை இன்று நிராகரிக்கப்பட்டது. கிரிபத்கோட பகுதியில் அரசுக்கு சொந்தமான காணிக்கு போலி ஒப்பு தயாரித்து விற்பனை செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டில் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர, சரத் எதிரிசிங்க, அஜித் மில்ரோய் ஆகியோர் தொடர்பிலான வழக்கு ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக இன்று மகார நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்றது. இதன்போது பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஏற்கனவே இதன் மற்றைய சந்தேக நபர்களான முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா, ஜயந்த கப்ரால், நவீன் வீரகோன் ஆகியோருக்கு கம்பஹா மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.